பண்ணியாச்சுங்க. ஸோ காஸ்ட் எவ்வளோ பிடிச்சோன்னா 1410 பைக் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்க. ஸோ முதல்ல பே பண்ணிட்டு அப்படியே நம்ம பைக் ரைட் மூவ் ரெடி பண்ணுறேங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வியூ வேறு லெவலில் இருக்குது. இவன் தான் எல்லா வீடியோவில் நம்ம பசங்க ஹைலைட். ஸோ இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா ஹலோ இங்க இருந்து ஸோ முதல்ல டைம் என்னாச்சு இப்போ எங்கே இருக்குன்னா கரெக்டாக வால்பாறையில் இருக்கு. வால்பாறை 20 கிலோமீட்டர். இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிற்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில அது நம்ம காலம் பார்த்துக்கலாம் இருக்குது. ஸோ எல்லாம் 18 மினிட்ஸ் கண்டா ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டா நீங்கள் எல்லாம் ஒதுக்கப்புறம் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வேற லெவலில் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி தமிழுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வந்துட்டு இருக்காங்க. ஜம்முன்ற உண்மையா சார் எப்படி இருக்கு? பாட்டே கலப்புதுங்க. அடிச்சு பார்த்து ஸோ நம்ம ஸ்டைலில் சொன்னால் அச்சு பறகோட போகிறோங்க. ஸோ அச்சு ஆல்ரெடி நான் பறந்துட்டேன். ரெடி ஆக்சுவல் மூலமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்பாறை ரேட் 2025 அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காம செக்இன் பண்ணிக்கோங்க. அது பக்கம் எங்கள் பைக்கை பற்றி ஃபேக்ட்ஸ் அது மாதிரி ஓன் இன்ஃபுல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் மீடியா ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இந்த கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் குடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கடா. எனக்கு நீதாடா. பட் இருந்தாலும் பரவாயில்லங்க. அந்த வியூ எனக்கு வேற லெவலில் பிடிச்சிருக்குங்க. ஸோ அப்படியே சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அந்த வியூவை பாருங்களேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோனில் இருந்தால் கூட காட்டுவாங்க. கேமரா பிளர்ராதுங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அப்படியே இப்போ இருக்கா. டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 7:30 7:45 அந்த மாதிரி தாங்க இருக்கும். போயிட்டாங்க. ஸோ சுத்தமாக முடியல. இன்னும் சொல்லப்போனால் லைட்டாக கொஞ்சம் பச்சை கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டா நம்ம ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் பைக் எடுத்தோம்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிடும் சோலை டேம் முடிச்சு அதில் பண்ணி போயிடும். அதில் பண்ணி ஸ்னேகி இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன கோயம்புத்தூர் கிளம்பிடுவாங்க. அப்போ எல்லா ரைட்டும் பார்த்தீங்கன்னா வால்பாறை ரைட் 2025 அப்படி அந்த பிளேலிஸ்ட் மொத்தம் போட்டு எப்படி டைம் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 12 இப்போ லைட்டாக ஒரு கொத்தடி ஓட்டம். ஸோ கொத்தடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாந்தனை எங்கேயோ கூப்பிட்டு போச்சு. வரும்போது விட்டு வரலாம். அப்புறம் வால்பாறை கிளைமேட் எப்படி இருக்கு நேயர்களே? எவனாலும் கூப்பிட்டு வரேன். ஐயா தண்ணி கேன் போட ஐஸ் கட்டி தண்ணி இன்னும் ஜட்டி ஈரமே காயில அந்த அளவு இருக்குது. பாடுறேங்க பிளர் பண்ணி போட்டுக்கிறேன். போனா வராது பொழுது போனா கிடைக்காதுங்க. நம்ம யூடியூப் சேனலுங்க. எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க. அதர்பள்ளி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு வால்பாறையிலேருந்து கிளம்பி வந்தேங்க. ரொம்ப நேரம் ஓட்டி பசங்களை காணன்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்து உட்காந்தேங்க. அப்படியே பின்னாடியே வந்துட்டானுங்க நம்ம பயிலுங்க. கூப்பிட்டு வச்சு அசியம் பார்த்துறியா? பசங்க பார்த்தீங்கன்னா அட்டி ஓட்டி டீ கடையில் வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ பாருங்க அதர்பள்ளி ஃபால்ஸ் வரலான்னு எங்கேயோ வந்தோம். ஆனால் டீ கடை பார்த்தோன்னே உட்காந்துட்டோம். நம்ம எல்டிஎஃப் பாருங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் என்னன்னு கேளுங்க. நான் குடிக்கிறது காஃபிங்க. அவங்க பாருங்க தூங்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. நல்லா விளாக் போட்டு ஆனால் பார்ப்பீங்களா சொல்லுங்க. அந்த அம்மாசுங்க நான் போடுறேங்க விளாகு. நீங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அந்தரி கிங். நம்ம ட்ரெண்டிங்க டீ பாயில் வந்து டீ குடிக்கிறவங்கலாம் நம்மளுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. வெளியே போடா பூலு. இவர் தாங்க இவர் சாக்கோ பாய், வீடியோகிராஃபர். இது வந்து பிளானர். என்ன பிளான்னா இது மாதிரி ட்ரிப்பு பிளானர். இது வந்துட்டு பட்ஜெட் பிளானர். இது வந்துட்டு சும்மா சாட்டுங்க. அவரு சாட்டு போடுவாரு. இவர் வந்து பைசா தேக்கோ எங்க தெரியுங்களா? சாட்டுக்கு 500.
அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி முஞ்சனஞ்சு அடி அடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அவர் நல்ல கதையை கேமரா திருப்பேன். அவர் வந்து ஃபோன் பண்ணி கட் பண்ணி விடுறாரு. இவர் வந்து யூடியூபருங்க, பேருக்கு தான் யூடியூபரு, ஒரு முன்னைக்கு லாக்கி இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அப்படியே பாருங்களா, இப்போ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கேமராவில் அந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்க வேறு லெவல் இருக்குங்க. ஃபுல்லாக இந்த கல் கையால் வச்சு இந்த கல் மேலே தான் ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி போகணும். ஸோ நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம பசங்கிட்ட போயிட்டு அப்போ வியூவை பார்க்குறோம். வியூ ஆமாம் கைஸ். ஸோ ஃபுல்லாக அதோட வியூ இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. கேமரா பார்க்க எப்படி தெரியும் தெரியல, பட் நல்லா இருக்குது. விட எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே மழை அதாவது அந்த இடத்துல தண்ணி வந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்ப்ரே மாதிரி தெரியுதா, அது ஃபுல்லாக இதுங்க. அது ஃபுல்லாக அந்த காற்றடிச்சு ஃபுல்லாக மலை சாரல்கள் நீர் சாரல்கள் ஃபுல்லாக. ஸோ சேம் டைமில் இப்போ டைம் என்னாச்சு அப்படின்ட்டிங்கன்னா மணி ஒரு 12 இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இங்கே இருக்கணும், நம்ம ஸ்நேகிதர் பீச்சை முடிச்சு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 60-65 அந்த கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எல்லா பசங்களும் மேப் போட்டு அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் மட்டும் தான் இருக்கிறோம். அப்படின்னு 2 பசங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேக்கரியில் இருக்காங்க. ஸோ அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. சுத்தமாக முடியல, ஏன்னா தடை வலி, சுத்தமாக தூக்கங்கள கண்ணுலாம் எரியுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே பிளாட்ஃபார்மில் படுத்துட்ருக்குறோம். அந்த பசங்களாம் பசங்க ஃபுல்லாக படுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பையன் படுத்துருக்கான். ஸோ இங்கே ஒரு பையன், இது அவனுக்கு இங்கே ஒரு பையன், அண்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பையன் படுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பையன் படுத்துருக்கானுங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப டஃப்பான இதுன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருங்க. ஸோ மொத்தம் 400 கிட்டத்தட்ட மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர்னால் 385 கிலோமீட்டர். இப்போ வரைக்கும் 385 கிலோமீட்டர் மொத்தமாக கவர் பண்ணியாச்சு. ஆர்சி 200 நான் மட்டும் தான் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தேன். ஸோ கையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன், ஸோ ஒரு நாள் ஓட்டினது கையில் நல்லா காப்பு கைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கையில் அப்படி மடக்கினாலும் நல்லா பெயின் ஆகுதுங்க. அதை விட இந்த கையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு நாள் வீட்டில் தான் அப்படி சரியாக போயிடும். ஸோ சீக்கிரம் ரைட்டு வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணிங்க, என்னால் போட முடிஞ்ச வீடியோஸ் நான் போடுறேங்க. இப்போ தூக்க காலத்தில் பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே தெரியலங்க.